எனக்கு வந்து மருதுன்னா ஃபஸ்ட்டு ஞாபகம் வர்றது வந்து இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் கேரக்டர்ஸ் தான். கார்டியன் ஏஞ்சல்ஸ், அந்த த்ரெஷ்ஹோல்ட் கார்டியன்ஸ் இந்த உலகத்தில் அவ்வளோ சீக்கிரத்தில் எல்லாருக்கும் கிடைக்காது. அந்த த்ரெஷ்ஹோல்ட் கார்டியன் எப்படின்னா, நம்ம கிராமங்களில் போகும்போது பார்த்திங்கன்னா விளக்கு ரோடுகளில் வந்து அந்த மாதிரி தேவதைகள் இருக்கும். நம்ம ஏதாவது ஒரு வேலை செய்கிறதுக்கு முன்னாடி அந்த தேவதைகளை கும்பிட்டுட்டு தான் நம்ம போவோம். அந்த மாதிரி ஒரு மனிதராக தான் என்னுடைய வாழ்க்கையில், என் சினிமா பயணத்தில் நான் மருதுவை பார்க்குறேன். மருதுவை நான் 80கள் வாக்கில் நான் அவரை சந்திக்கிறேன், அவரோடு பரிச்சயப்படுறேன். ஸோ ஐ திங்க் திஸ் next generation should know, if you want to learn cinema or if you want to know art, நீங்கள் மருதுவை தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். அது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. ஓவியர் மருது, அதுக்கு முன்னாடி எங்கள் அண்ணன் மருது அப்படிதான் சொல்லுவேன். ஒரு கம்பீரமான அந்த மருது அப்படின்னு பேர் வச்சு அதுவே ஒரு கம்பீரமாக ஒரு கொண்டாடப்பட வேண்டிய ஒரு ஓவிய பிதாமகன் மருதண்ணன் அப்படின்னா கோட்டோவிய பிதாமகன். அது நீங்கள் சரியாக சொல்லணும். கோட்டோவியத்தில் ஒரு இன்னைக்கு நம்ம இந்தியாவில் ஒரு ஓவியர்னால் நம்ம என்ன ரவிவர்மாவை சொல்கிறோம். ரவிவர்மா நான் தப்பாக சொல்ல, மட்டமாக சொல்ல, ஒரு ஓவியர். அதை விட பெரிய கோடு போட்டவர் எங்கள் மருதண்ணன். மற்ற தொழில்நுட்பங்களில் எனக்கும் ஒரு தேடல் இருக்குது அப்படிங்கிற முறையில் எந்த தேடலுக்குள்ளே நான் போனாலும் அங்கே மருதண்ணன் இருந்துக்கிட்டே இருப்பார். எழுத்தாளர்னால் அதில் கவிஞர், சிறுகதை ஆசிரியர்கள், நாவலாசிரியர்கள், அப்படியே எல்லா பலதரப்பட்டவங்களையும் நாங்கள் எப்படி எழுத்தாளர்னு சொல்கிறோமோ அதே மாதிரி ஓவியர்னாலும் அவங்க பல தளங்களில் இயங்குறவங்களாக இருக்கலாம். ஒன்று தொன்மங்களில் அவங்களுடைய ஓவியங்கள் அதிலிருந்து வரலாம், அல்லது ஒரு போர்ட்ரேட்டாக இருக்கலாம், அல்லது கான்டெம்பரரியாக இருக்கலாம், அது சரியலிசம் அப்படி இருக்கலாம். எல்லாருக்கும் அவங்கவுங்க தளம்னு இருக்குது. ஆனால் நான் அறிந்த வரையில் எல்லா தளங்களிலும் செயல்படக்கூடிய ஒரு ஓவியராக நான் மருது அவங்கள பார்க்குறேன். என்னுடைய பார்வையில் ஒரு பெரிய ஒரு ஆவண பொக்கிஷம். தமிழ் சமூகத்தில் ஒரு பெரிய அடையாளமாக இருக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி. எல்லாரும் வெறும் பெயிண்டிங் தான் பண்ணுவாங்க. எனக்கு இப்போ அட்டை வரையணும்னு ஆசை, எனக்கு அனிமேஷன் பண்ணணும்னு ஆசை, அப்புறம் போஸ்டர் பண்ணணும்னு ஆசை. இந்த மாதிரி என்னெல்லாம் பாசிபிலிட்டி இருக்கோ, பொலிட்டிக்கல் கார்ட்டூன் வரைவேன். இப்படி நான் அது என்ன சொல்கிறேங்க, வெர்சடைலில் தான் ஃபங்க்ஷன் பண்ணேன். நான் ஒரே ஒரு பாதையில் போகல, ஒன்றை மட்டும் பிடிச்சிக்கிட்டு ரிப்பீட்டிவாக அதே செஞ்சுட்டு இருக்கல. ஏதாவது புதுசாக தான் நான் அடாப்ட் பண்ணுவேன். அந்த மாதிரி இன்றைக்கி எனக்கு சினிமாவை பற்றி கொஞ்சம் தெரியும்னா அதில் பெரும்பகுதி மருதுவால் ஊக்குவிக்கப்பட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டது தான். மருது ஒரு மிகப்பெரிய ஒரு காடு தான். அப்படி தான் நான் அவரை பார்க்குறேன். அந்த காட்டுக்குள்ளே மிக உன்னதமான விஷயங்கள் அந்த காடு இருக்குது. அதை நம்ம போய் தெரிஞ்சுக்கலாம். எனக்கு இந்த நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் அவர் என்னென்னா சொல்லிகிட்டே இருப்பார், பாரதி இப்படி ஒன்று வந்துக்கிட்டு இருக்கு, உலகத்தில் வந்துடுச்சு, இது வரைக்கும் வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லுவார், தேட்டர் வீட்டுக்குள்ளே வந்துடும். இந்தியாவுடைய பிக்காசோ. நான் டிராயிங் பண்ணுறது ப்ரீத் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. என்னால் இருக்க முடியாது தான்.